உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஒரு ராத்திரி முழுவதும் மலையின் மேல் ஜெபம் பண்ணி 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய உத்தேசம் என்ன என்பதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துடைய 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 சீசர்களை குறித்ததான அந்த கிறிஸ்துவனுடைய உத்தேசம் முதலாவது தன்னோடு கூட இருக்கும்படியாக காரணம் ஏனென்று சொன்னால், ஒரு குருவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் மாத்திரமே குருவினுடைய சகல காரியத்தை நாம் கற்று அறிந்து கொண்டு அதன்படியாக செயல்பட முடியும் என்பதை அறிந்து கொண்டதான இயேசு தன்னோடு கூட இருக்கும்படியாக இயேசு விரும்புகிறார். நாமும் கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்க்கு முன்பாக இல்லாமல் நாம் நேரங்களையும் சமயங்களையும் செலவிடுகிறோம். சிலர் மொபைலுக்கு முன்பாக இருக்கிறார்கள், சிலர் டிவிக்கு முன்பாக இருக்கிறார்கள், சிலர் தேவையில்லாத நண்பர்களோடு கூட சகோதரர்களோடு இருந்து நேரத்தை செலவிடுகிறதான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தன்னோடு கூட இருக்க வேண்டும், ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் தன்னோடு கூட காத்து இருக்க வேண்டும் என்றால் மாத்திரமே அவர்கள் சரியான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டதான் இயேசு முதலாவது தன்னோடு கூட இருக்கும்படியாக சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார்? பிரசங்கிக்க வேண்டும். யாரை பிரசங்கிக்க வேண்டும்? கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பலரும் பலரை குறித்தும் பிரசங்கிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உலகத்தை குறித்தும் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தும் தனத்தை குறித்தும் உலகத்தினுடைய மேன்மையை குறித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது தவறல்ல. அதெல்லாம் ஒரு நாள் இந்த பூமியில நான் போட்டுவிட்டு நான் போக வேண்டும். ஆனால் நான் பிரசங்கிக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனம் சொல்கிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி. காரணம் ஏனென்று சொன்னால், பிரசங்கிப்பதற்கு யோகியமானவர் இயேசு மாத்திரமே. காரணம் ஏனென்று சொன்னால், அந்த இயேசு மாத்திரமே உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக ஜீவன் உள்ளவராக தன்னை காண்பிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு. அவர் ஒருவர் மாத்திரமே. ஆனபடியால் அவரை மாத்திரமே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அவரே அன்றி வேற ஒன்றையும் நாங்கள் அறிவிக்க நாங்கள் விரும்பவில்லை. காரணம், நாங்கள் உலகத்திற்கும் உலகம் எங்களுக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி. அப்படியானால் மேன்மை பாராட்டுவதற்கு உயர்த்துவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இயேசு விரும்புகிறார். ஆனபடினாலே சோதரர் 3வது நாம் பார்க்கிறோம், பிசாசுகளை துரத்தும்படியாக அவரது வல்லமைகளை இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்ட வல்லமைகளை வெளிப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார் என்கிறதான காரியத்தை குறித்து அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனபடினால் எனக்கு அன்பானவர்களே,